அவர் மறைச்சு வச்சிருந்த கை துப்பாக்கி எடுத்து போலீஸை சுட முயற்சி செய்ததாகவும் தற்காத்து கொள்ள போலீசார் அவரை சுட்டுட்டாங்க. இவரை சுட்டுக் கொள்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்னன்னா இவர் போலீஸை சுடுவாரு. ஆம்ஸ்ட்ராங் இப்போ ஒரு கொலை பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை கொலை பண்ணியிருக்கிறாரு. 1000 தான் அவன் குற்றவாளியாவே இருந்துட்டு போட்டோம், நீங்க எப்படி சட்டத்தை கையில் எடுத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவனுக்கு போயிட்டு நம்ம ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், புலன் விசாரணை எல்லாம். ஏன்னா ஒன்னும் நல்லவனை கொல்லல போலீஸ், அவன் சாக வேண்டியவதான். அதுக்காக போய் அவனுக்காக சாக வேண்டியவனா இல்லையான்னு நீதிமன்றம் தானே முடிவெடுக்கணும். போலீஸ் எப்படி முடிவெடுக்க முடியும்? ஏற்கனவே ஆல்ரெடி 2 கேஸ் நாங்க தானே போட்டிருக்கோம். நீதிமன்றம் 10 கேஸே எடுத்துட்டு போட்டோம். 10 கேஸே இருந்தாலும் 10 கேஸே எடுத்துட்டு போட்டோம். அவன் சாகணுமா வேணாமான்னு இல்ல, அவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ன்றது நீதிமன்றம் தானே. இல்ல நாங்களே முடிவு எடுக்கலாம். ஏன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நான் வரவே இல்லை, செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான் நான் வர்றேன். இப்ப நிறைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிறாங்க, வேற நீதிபதி இருக்கிறாங்க, அவங்க விசாரணை பண்ணி முடிவு பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவே வேண்டாம். உள்ள கூட்டு வச்சு கையை உடைங்க காலை உடைங்க அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க. அதுவுமே தவறு தானே? எப்படி தவறு இருக்க முடியும்? நம்ம கோர்ட் முன்னாடியே வெட்டுறான், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் உள்ள பூந்து மேஜிஸ்ட்ரேட் கண்ணு முன்னாடியே. நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க கை காலை உடைக்கிறது உடைச்சிரும் அப்படின்ட்டு. உடைப்போம். ஆனா போலீஸ் அப்படி லீகல் எழுத மாட்டாங்கல்ல, இறங்குவாங்க. இப்ப எப்படி இறங்குனாங்க? இப்போ நம்ம இப்போ இந்த குற்றவாளி இப்ப செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்ப அதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி அவன் ஓடி வெளியில தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நாளைக்கு போலீஸ் அவனை பிடிக்கும் போது இதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தொடர்புடைய திருவேங்கடம் அப்படின்ற ஒரு நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது அவரை அவர் தங்கியிருந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும் பொழுது புழல் காவல் நிலைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட பகுதியில் அவர் ஒரு இடத்துல நிறுத்தி இயற்கை உபாதைக்காக நிறுத்திருக்கிறாங்க. தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு, துரத்திட்டு போயிருக்கிறாங்க. ஒரு இடத்துல அவர் மறைச்சு வச்சிருந்த கை துப்பாக்கி எடுத்து போலீஸை சுட முயற்சி செய்ததாகவும் தற்காத்து கொள்ள போலீசார் அவரை சுட்டுட்டாங்க. மருத்துவமனை கொண்டுட்டு போகும்பொழுது மருத்துவமனையில் அவர் இறந்துட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு ப்ரெஸ் ரிலீஸை போலீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியா இந்த என்கவுண்டரை நீங்க எப்படி உணர்றீங்க? இது தமிழ்நாடு காவல்துறையில இது செய்யக்கூடிய ஒண்ணுதான். என்னன்னா இந்த கூலிப்படைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த என்கவுண்டர்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். அது ஏற்கனவே அந்த அக்யூஸ்ட் 2 கொலை கூட்டத்தில் சம்மந்தப்பட்டவர். அவர் மேலே பல வழக்குகள் இருக்குன்னு நான் பத்திரிக்கை வாயிலாக நான் பார்த்தேன். ஆனால் இவரை சுட்டுக் கொள்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்னன்னா இவர் போலீஸை சுடுவார், இல்லை பொதுமக்களை இவர் அந்த கொலை செய்வார். ஆம்ஸ்ட்ராங் மாதிரி அதில் உள்ள அக்யூஸ்ட் தானே இவர். ஆம்ஸ்ட்ராங் இப்போ ஒரு கொலை பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை கொலை பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த ஒரு குற்றவாளி அவனை வெளியில விடும்போது அவன் எத்தனை பேரை கொலை பண்றான்? அவன் இந்த நாட்டுக்கு தேவையே இல்லையே. இப்போ இவன் கூலிப்படை இல்லை, இவன் ஒரு கொலைக்காரன் அப்படின்னு ஏற்கனவே ஆல்ரெடி கேஸ் இருக்கு அவன் பேர்ல. இவனை கொண்டு போய் நம்ம கோர்ட்ல கொண்டு போய் இவனுங்களை கேஸ் போட்டு நிறுத்தி அப்புறம் இவனுங்க சாட்சிகளை மிரட்டுவான், சாட்சிகளை கொலை பண்ண வருவான். இப்படி எல்லாரையும் அவனுக்கு, ஏன்னா கொலைக்காரனுக்கு அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. கொலை ஒரு கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், 10 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். அதனால ஒன்றும் இவன் கூலிப்படைங்கிறதுனால. ஆனா இந்த பேட்டர்ன் மாறவே இல்லையே. காலங்காலமாக சொல்லப்படுகிற அதே பேட்டர்ன் தானே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணார், அவர் போலீஸை தாக்க முயற்சி பண்ணதுனால நாங்க தற்காத்துக்காக சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. என்கவுண்டர் தவறுன்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தானே அவங்க சொல்றாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு சொல்றது தவறு இல்லை, நான் அதை சொல்லவே இல்லை. இப்ப போலீஸ் காவல்ல இருந்த ஒரு நபர்கிட்ட 2 நாளோ 3 நாளோ அவங்க காவல்ல தான் இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட எப்படி கை துப்பாக்கி வரும்ன்ற கேள்விகள்லாம் அவங்க எழுப்புறாங்க. ஸோ என்கவுண்டர் சொல்லிட்டு இப்படி ஒரு யூஸ்வலா சொல்ற காரணத்தை சொல்லிடுறாங்க. சட்டத்தை இவங்க எப்படி கையில் எடுத்துக்கலாம்? 1000 தான் அவன் குற்றவாளியாவே இருந்துட்டு போட்டோம், நீங்க எப்படி சட்டத்தை கையில் எடுத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்கவுண்டருக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டம் எங்களுக்கும் பாதுகாப்பா இருக்குல்ல, காவல்துறைக்கும் பாதுகாப்பா இருக்குது. காவல்துறையை அட்டாக் பண்ண வரான் ஒரு அக்யூஸ்ட், இல்ல தப்பிச்சு ஓடுறான்னு சொன்னா அவன் ஒரு கொலை குற்றவாளியை சுடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ரெக்கார்டு வேணா நீங்க சொல்ற மாதிரி இல்ல சேம் ரெக்கார்டு அப்படின்னு ரெக்கார்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவன் தப்பிச்சு போனது உண்மை, இவன் செல்ஃப் டிஃபென்ஸ் இவங்க சுட்டது உண்மை. இல்ல ஒரு குற்றவாளி தப்பிச்சு ஓடினானா இன்னொரு கொலை பண்ணுவான், அப்படி இல்லாட்ட போலீஸை அட்டாக் பண்ணுவான். இது 2 நடக்கும். அதனால
அதனால வந்துட்டு அவனுக்கு போயிட்டு நம்ம ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம புலன் விசாரணை எல்லாம். ஏன்னா ஒன்னும் நல்லவனை வந்துட்டு கொல்லல போலீஸ். அது ரெக்கார்டு வந்துட்டு வேணா அது வந்துட்டு கோர்ட்ல வந்து நீதிபதி கேட்பாங்க. அது அது வந்து எப்படி கமிஷன் அந்த மாதிரி என்கொயரி வச்சாங்கன்னா அவங்க கேட்டுப்பாங்க. அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவன் கொலை குற்றவாளி. அவன் வந்துட்டு ஏற்கனவே 2 மர்டர் பண்ணவன். அவன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருக்கிறான். அதனால அவனை கொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இதுல போய் நம்ம நியாயமெல்லாம் பார்த்துட்டு ரெக்கார்டெல்லாம் சேமா இருக்குன்னு இந்த ஆராய்ச்சி பண்ணவே வேணாமே. ஏற்கனவே ஆல்ரெடி ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு கொன்னுட்டான். அதுக்கு முன்னாடி 2 பேரை கொன்னுட்டாங்க. அவன் சாக வேண்டியவதான். அதுக்காக போய் அவனுக்காக சாக வேண்டியவனா இல்லையான்னு நீதிமன்றம் தானே முடிவெடுக்கணும். போலீஸ் எப்படி முடிவெடுக்க முடியும்? ஏற்கனவே ஆல்ரெடி 2 கேஸ் நாங்க தானே போட்டிருக்கோம். நீதிமன்றம் 10 கேஸே இருந்துட்டு போட்டோம். 10 கேஸே இருந்தாலும் 10 கேஸே இருந்துட்டு போட்டோம். அவன் சாகணுமா வேணாமான்னு இல்ல அவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ன்றது நீதிமன்றம் தானே. இல்ல நாங்களே முடிவு எடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நான் வரவே இல்லை. செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான் நான் வர்றேன். இப்போ உங்களை வந்துட்டு அட்டாக் பண்றானா நீங்களே அட்டாக் பண்ணலாம். செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு போலீஸ் பண்றது யாரும் சொல்லல. காலங்காலமா அதே சொல்றதுனால அது சந்தேகத்தை எழுப்புறாங்க. அதுதான் சந்தேகத்தை யார் எழுப்புறது? அது வந்து சந்தேகத்தை எழுப்பும் போது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்துட்டு சந்தேகம் எழுப்புறாங்கன்னா அது வந்துட்டு விசாரணை பண்ணுவாங்க. இப்ப நிறைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிறாங்க, வேற நீதிபதி இருக்கிறாங்க. அவங்க விசாரணை பண்ணி முடிவு பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவே வேண்டாம். ஆனா அவன் வந்து ஒரு கொலை குற்றவாளி. அவன் சாக வேண்டியவன். அவனை வந்து என்கவுண்டர் பண்ணதுல தப்பு இல்லை. அதுதான் எங்களோட வெர்ஷன், போலீஸ் வெர்ஷன். ஆந்திரால வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க. ஒரு மருத்துவ மாணவியை ரேப் பண்ணி எரிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணாங்க. பொதுமக்கள் பூத்தூவி அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து வாழ்த்துனாங்க. சில நாட்கள் கழித்து அது வந்து ஒரு ஃபேக் என்கவுண்டரு, அவங்க உண்மையான அக்யூஸ்ட் இல்லைன்னு தெரிய வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, நிகழ்காலத்தில் பார்க்குறோம்ல. அது விசாரணையில் வரட்டும். பொதுமக்களுக்கு அமைதியை ஏற்படுத்துறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தான் வந்துட்டு போலீஸோட வேலை. அது வந்துட்டு விசாரணையில் வந்துட்டு அவர் ஏற்கனவே 2 மர்டர் கேஸ் அக்யூஸ்ட்னு தெரியுது. அதனால தான் வந்துட்டு அவர் இந்த 3வது மர்டரும் இப்போ வந்துட்டு அவர் பண்ணியிருக்கிறதுனால தான் வந்துட்டு போலீஸ் விசாரணையில் சாட்சியத்தோடு தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அக்யூஸ்டாக போட்டிருப்பாங்க. அதன் பிறகு வந்துட்டு அவர் தப்பிச்சு போறார் அந்த இடத்துல இருந்து. அவர் வந்து நல்லவர்ல, யாரோ ஒரு இன்னசென்ட்டை போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உள்ள கூட்டு வச்சு கையை உடைங்க காலை உடைங்க அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க. அதுவுமே தவறு தானே? எப்படி தவறு இருக்க முடியும்? அவர் கத்தி பிடிச்சி வெட்டுறாருன்னு தெரியும், ஏற்கனவே கூலிப்படைன்னு தெரியும். அந்த கூலிப்படையை இருக்கிறதுனால தான் அடுத்த அக்யூஸ்டா வர்றாரு. யாரும் வந்துட்டு நீங்க சொன்னீங்க என்ன தாக்க வர்றா ஒரு காவல்துறை அதிகாரி தற்காத்துக்கிறதுக்காக சொல்றாரு. நீங்க சொன்ன உள்ள வச்சு கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது எப்படி சரி? போலீஸ் ரெக்கார்டு வந்துட்டு இப்படி இருக்கு, அது சேமா இருக்குன்னு சொல்றதுனால நான் அதை சொல்றேன். அது வந்துட்டு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது அப்படின்னு சொன்னா கத்தியை பிடிச்சி அவர் ஏற்கனவே வந்துட்டு அட்டம் டு கமிட் மர்டர்னு இப்ப யாரையாச்சும் ஒரு மர்டர் பண்ணியிருப்பாரு, மர்டர் பண்ண வந்துட்டு முயற்சித்திருப்பாரு. அது நிறைய கேசஸ் இருக்கும். அவரு அந்த மாதிரி இவர் கூலிப்படை, அந்த கூலிப்படை வந்துட்டு நிச்சயமா ஒரு வேலைக்கு போக மாட்டான். எந்த வேலையும் யாரும் தர மாட்டாங்க. அவன் கல்யாணம் நடக்காது, அவன் வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, இந்த நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவன் கூலிப்படையா இருந்து அவன் திரும்ப 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 ப்ரொஃபஷனல் அஃபண்டர். அவன் ஏற்கனவே அவன் மேல பல வழக்குகள் இருக்கிறதுனால தான் அவனை மறுபடியும் கத்தி பிடிச்சி இன்னொருத்தங்களை வெட்டிடக்கூடாது, இன்னசென்ட் இன்னொரு உயிர் போயிடக்கூடாது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறைக்கு அனுப்ப போறீங்க. சிறை வந்து அவரை வந்து என்ன சொல்றது திருத்த போகுது. வெளியில வந்து திருப்பி ஏன் கிரைம் பண்ண போறாரு? திருத்துறதுக்கு தானே சிறை இருக்கு. அதனால தான் 3 கேஸ் 4 கேஸ் இருக்குது. நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவர் வந்து சாட்சியம் எல்லாம் சொல்லி அவர் வந்துட்டு தண்டனை அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள சாட்சிகளும் மறந்துடுவாங்க. அந்த கேஸை பத்தி சாட்சிகள் சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா சாட்சிகள் இவன் வெளியில வந்தா மறுபடியும் கொல்லுவான்னு தெரியும். ஒரு பரவல்ல வந்தா கூட சாட்சிகளை கொண்டுடுவான் அவன். அந்த மாதிரி எந்த சாட்சி சொல்ல நீங்களும் நானும் முன் வரோமா? பொதுமக்கள் முன் வராங்களா சாட்சி சொல்ல? ஒரு மர்டர் கேஸ் கூலிப்படைக்கு அப்புறம் சாட்சி சொல்லி அவனுக்கு தண்டனை கிடைச்சா அவன் ஏன் தொடர்ந்து கொலை பண்ணிட்டே இருக்கிறான்? 3 கொலை 4 கொலை ஏன் பண்றான்? இப்ப திருமாவளவன் வந்து உண்மை குற்றவாளிகள் இவர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகையும் இதே சந்தேகத்தை எழுப்புறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதியும் இதே சந்தேகத்தில் எழுப்புறாங்க. இவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு. அப்படி இல்ல. இப்ப நீங்களும் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறீங்க, உங்க தலைவரே அதை சொல்றாரு. எங்க தலைவர் தான் சொல்வாரு. ஏன்னு சொன்னா இப்ப அவரு வந்துட்டு சிசிடிவி வந்துட்டு அது எவ்வளவு ஹேசியா இருக்குது, அது நல்ல லெஜிபிளா இருக்குதா, கண்ணுக்கு தெரியுதா அப்படிலாம் தெரியாது. இப்ப அவரு வந்துட்டு ஏன்னா ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மோட்டிவ் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் யாரும் வெட்ட மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்க ஏவி விட்ட கூலிப்படையுது, அவர்களை கண்டுபிடித்து நீங்க அந்த மர்டர் கேஸ்ல போடுங்க. நீங்க நேரடியா சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் வந்துட்டு நீங்க போடக்கூடாது. இதுக்கு பின்னாடி
வந்துட்டு யார் ஆம்ஸ்ட்ராங்கை வந்துட்டு வந்துட்டு வெட்டுறதுக்கு இந்த ஆட்களை அனுப்புறாங்க, என்ன காரணம் அதுக்கு அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல வந்துட்டு எல்லா தலைவர்களும் சொல்றாங்க. ஏன்னா நேரடியா வந்துட்டு ஒரு கூலிப்படைனா யாரோ ஒருத்தங்க கூலி கொடுத்து தான் அவரை வெட்ட சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இப்ப 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 ஒருத்தர் டைரக்டா இப்ப அவருக்கும் வந்துட்டு ஒரு ரைவல் கேங் இருக்காங்க, இல்ல ஒரு கூலிப்படை சாரி தலைவர்கள் இருக்காங்க, 2 கேங்குக்கும் தலைவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த தலைவர் நேரடியா வந்துட்டு இதை ஆப்ரேட் பண்ண மாட்டாரு. அவருக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய இல்ல அவருக்கு வந்துட்டு ஒரு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு கூலி பெற்றுக்கொண்டு ப்ரொஃபஷனல் அஃபண்டர் மர்டர் பண்ணக்கூடியவங்களை தான் அவங்க என்கேஜ் பண்ணுவாங்க அதை கொலை பண்றதுக்கு. அதனால அவங்களையும் நீங்க வந்துட்டு கேஸ்ல புக் பண்ணுங்க. மர்டர் கேஸ்ல இந்த நேரடியா இவங்க சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் வந்துட்டு கேஸ் போடக்கூடாது. அந்த யாரு வந்துட்டு அந்த ஆட்களை வந்துட்டு அனுப்புனானோ எந்த மோட்டிவ் அதை கண்டுபிடிச்சு அந்த அனுப்புனவரை வந்துட்டு நீங்க வழக்குல வந்துட்டு நீங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா தலைவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல வந்து போலீஸை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, விமர்சனம் பண்ணாங்க. அவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க, இப்படி நடந்திருக்க கூடாது, இது போலீஸினுடைய தவறு அப்படின்னாங்க. ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸரா உங்களுடைய வியூ என்ன இதுல? இல்ல ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு தனக்கு வந்துட்டு த்ரெட் இருக்கு, லைஃப் த்ரெட் இருக்குது, என்னை கொலை பண்ணுவாங்க, இல்ல எனக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒருவேளை போலீஸ்க்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கலாம். ஈவன் கமிஷனரை பார்த்து ஒரு பிஎஸ்பி தலைவர்னு சொன்னா எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்துட்டு என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போலீஸ்க்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கலாம். ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, ஒரு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க அவருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் உளவுத்துறை வந்து வச்சு வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவர் வந்துட்டு ரொம்ப தைரியமா வந்துட்டு அவருடைய ஆட்களை நம்பி அவர் நிறைய பாடி கார்டெலாம் வச்சிருந்தாரு அப்படி சொல்றாங்க. அதனால வந்து அவர் போலீஸை கூட வந்துட்டு தேவையில்ல, நம்மளுடைய ஆட்களே நம்மளை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு தனியா போயிருக்கலாம், வரலாம், கூட ஆட்கள் இருந்திருக்காங்களே, ஆனா அவங்களையும் தானே சேர்த்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்துட்டு ஒருவேளை போலீஸ்க்கு இன்டிமேஷன் கொடுத்திருந்தாங்க, இல்ல கமிஷனருக்கோ டிஜிபிக்கோ அவர் கொடுத்திருந்தாருன்னு சொன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு பிஎஸ்ஓ ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருந்திருப்பாங்க அந்த சமயத்துல. அது அவர் தவறிட்டாரு. அதனால போலீஸ்க்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை எல்லா தலைவர்களும் நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க சொன்னாதானே வந்துட்டு தெரியும். அதனால அவங்க தானே வந்துட்டு எல்லா தலைவர்களுக்கும் வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுல்ல. இல்லை ஒரு பெரிய தலைவர் இவர் கொலை பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சதி நடந்திருக்கும். இது வந்து சும்மா ஏனோ தானோன்னு சண்டை வாய் தகராறுல வெட்டினது கிடையாதுல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கெட்ச் நடந்திருக்கும். அப்போ அது போலீஸ் ஸ்மெல் பண்ணியிருப்பாங்கல்ல. இல்லை போலீஸ் எல்லாருக்கும் போய் ஸ்மெல் பண்ணுறது வந்துட்டு கஷ்டம் இல்லை. இப்போ அவருக்கு இருக்குன்னு அவரு சொல்லணும்ல, தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறது அவரோட வேலை இல்லையா, அவருக்கு வந்து எனக்கு உயிருக்கு ஆபத்துங்கிறது அவரோட வேலை இல்லையா. எல்லாருக்குமே அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பொதுமக்களை யார் பாப்பா? அவ்வளோ போலீஸாக இருக்காங்க இல்லையே. நிறைய அந்த கட்சியில் இப்போ பிஎஸ்பின்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு போலீஸ் இருப்பாங்க, அந்த கட்சியை வாட்ச் பண்ணுவாங்க, அந்த கட்சியை பற்றி என்ன நடக்குது அவங்களோட மீட்டிங்ஸு அது மாதிரிலாம் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி பிஎஸ்பி என்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அவருடைய பர்சனல் வந்துட்டு ஒரு மோட்டிவ் இருந்து அவர் கொலை பண்ண போறாருங்கிறது ஒருவேளை அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்காது. இவர் சொல்லியிருக்கணும்ல. அதான் நான் இப்போ ஏற்கனவே கேட்ட மாதிரி, ஸோ இந்த என்கவுண்டர் இந்த ஸ்டேஷனில் வச்சு கை காலை உடைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட தீவிர குற்றங்களை செய்பவர்களுக்கு நடந்தால் அது சரி அப்படின்றீங்க? சரிதான். அவங்கள வந்துட்டு கொலையாளி பல வழக்குகளை சம்பந்தப்பட்டிருக்காங்க, பல வந்துட்டு பேர் இவங்களால கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, பொது அமைதிக்கு பங்கத்தை அனுமதிக்கல. பொது அமைதிக்கு வந்துட்டு ஒரு பங்கம் விளைவிக்க கூடாது. பொதுமக்களை பாதுகாக்கிறது தான் வந்து போலீஸோட வேலை. பொது அமைதிக்கு ஒருத்தனால பல பேர் பிரிவென்ஷன் வந்துட்டு போட்டுட்டு தான் மறுபடியும் வரானே, பெயில்ல வரான், பரோல்ல வரான், எல்லாம் அவனுக்கு சட்டத்துல வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சலுகை இருக்குல்ல. ஒரு குற்றவாளிக்கு இப்ப நீதிமன்றம் வந்துட்டு அவனை வந்து பரோல்ல அனுப்புறாங்க, இல்ல வந்துட்டு பெயில்ல கொடுக்குறாங்க, எல்லாமே நீதித்துறை பண்ணும்போது அவன் வெளில வரும்போது வந்துட்டு அவன் ஆப்ரேட் பண்றான். நம்ம கோர்ட் முன்னாடியே வெட்டுறான், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் உள்ள பூந்து மேஜிஸ்ட்ரேட் கண்ணு முன்னாடியே. நீங்க வந்து வெளிப்படையா சொல்லிட்டீங்க கை கால உடைச்சிருவோம் அப்படின்ட்டு. உடைப்போம். ஆனா போலீஸ் அப்படி லீகல் எழுத மாட்டாங்கல்ல, இறங்குவாங்க. இப்ப எப்படி இறங்குனாங்க? இப்ப வந்துட்டு இப்போ நம்ம இப்ப இந்த குற்றவாளி வந்துட்டு இப்ப செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்ப அதே மாதிரி வந்துட்டு நாளைக்கு வந்து இதே மாதிரி அவன் ஓடி வந்துட்டு வெளியில தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நாளைக்கு போலீஸ் வந்துட்டு அவனை பிடிக்கும் போது இதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா அவனை பிடிச்சிட்டு வந்த உடனே வந்துட்டு மறுபடியும் தப்பிச்சு விட மாட்டாங்கல்ல, அவனை கை கால்லாம் உடைச்சுதான் ஆகணும்.
ஸ்பெசிஃபிக்கா இல்ல, மொத்தமா வந்துட்டு யார் தப்பு பண்ணாலும் அதை நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு ஒரு அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ பொதுமக்களை பாதுகாக்க தான் இது அரசியல் கட்சிகளும் துறைகளும் கவர்மெண்ட், அதாவது அதிகாரிகளும் இல்ல பல துறைகளும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பொதுமக்களை பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்துட்டு நான் எந்த கட்சியா இருந்தாலும் விமர்சனம் பண்ணதானே செய்வேன். காங்கிரஸ் கட்சியா இருந்தா மாத்திரம் என்ன, அதுல வந்துட்டு பொதுமக்களுக்கு அவங்க நான் வந்து பணி எதுக்காக நான் அரசியல் கட்சிக்கு வரேன், நான் மக்களுக்கு பணி செய்ய தானே வரேன். மக்களுக்கு வந்துட்டு பணி செய்யாம வந்துட்டு நான் மட்டும் சுகமா இருக்கணும், இல்ல நான் ஒரு பதவி வாங்கிட்டு நான் பெரிய ஒரு ஓட்டு வாங்கி அதனால பெரிய நான் எனக்கு பெரிய பதவி ஆசைங்கிறது எனக்கு வந்துட்டு பதவிங்கிறது எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த பதவிங்கிறது பணி செய்யறதுக்கு தான். ஏன்னா நான் காவல்துறையில ஒர்க் பண்ணும்போது 37 வருஷம் என்னோட வேலை செய்து எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எனக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப நான் பதவி எதுக்கு ஆசைப்படணும்? என்ன பதவியை கூப்பிட்டு வந்துட்டு மக்கள் கொடுக்கட்டும், இல்ல எனக்கு சீட் கொடுத்து நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு நில்லுங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்துட்டு அந்த மக்களுக்காக வந்துட்டு நான் பணி செய்வேனே தவிர நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து நான் பணி செய்ய மாட்டேன். ஈவன் எங்க காங்கிரஸ் இருந்தாலும் சரி. ஏன்னா மக்களுக்காக தான் நான் வந்துட்டு என்னை மக்கள் தான் வந்துட்டு என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் ஒன்னும் படிச்சுட்டு அந்த குவாலிஃபிகேஷனுக்கு வரவே இல்லை. என்னை பாதுகாப்பாங்க இந்த கட்சி, இல்ல இவருக்கு நான் ஓட்டு போட்டா எனக்கு நன்மை நடக்கும், நான் வந்துட்டு அமைதியா ஒரு வாழ்க்கை வாழ்வேன், இல்ல என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு தானே வந்துட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆனா அது தெரியாம வந்துட்டு நான் பதவி 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 எதுக்கு வெறி கொண்டு நிக்கிறீங்க? பதவி எதுக்கு உங்களுக்கு? அதுதான் சொல்லுவாங்களே, மக்கள் நலம் என்றே பேசுவார், தம் மக்கள் நலம் ஒன்றுதானே மனதில் கொள்வார் சொல்றாங்க. நீ வந்து அக்கறை இல்ல, உனக்கு வந்து மக்கள் மேல பற்று கிடையாது, ஒரு அன்பு கிடையாது. இந்த மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் நான் இவ்வளவு பெரிய வந்துட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறேன், இன்னும் கவர்மெண்ட் பவர்ஸ் நான் என்ஜாய் பண்றேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து, அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளத்துல இருந்து, நம்ம பறக்கக்கூடிய பிளைட்ல இருந்து யார் கொடுத்தது? மக்கள் ஓட்டு போட்டு நீ ஓட்டை வாங்கிட்டு தேர்தல் அறிக்கையில நான் எதை வேணாலும் சொல்லிட்டே இருப்பீங்க. தேர்தல் அறிக்கையில நீங்க ஓட்டை போட்டுட்ட பிறகு மக்களை போய் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா மக்கள் அன்னைக்கு தான் கடவுளா தெரியும் உங்களுக்கு. அங்க போய் காலில் விழுந்து கும்பிடுவீங்க, ஓட்டு போடுங்க இதெல்லாம் பண்ணுவோன்னு அத்தனை தேர்தல் அறிக்கை விடுறீங்க. அந்த தேர்தல் அறிக்கை எல்லாம் நிறைவேற்றுறீங்களா? இல்ல எத்தனை காலத்துக்குள்ள நான் நிறைவேற்ற போறேன்னு சொல்றீங்களா? இல்ல மக்கள் வந்துட்டு நாங்க தேர்தல் அறிக்கை நிறைவேற்றலைன்னா என் மேல நீங்க கேஸ் போடலான்னு நீங்க சொல்றீங்களா? ஒண்ணுமே கிடையாது. யாரும் வந்துட்டு இவங்க இப்ப இத்தனை பேரும் வந்துட்டு கோடிக்கணக்கில் வந்துட்டு இப்ப பணம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்கன்னா எங்க இருந்து வந்துச்சு? அவங்க தேர்தல் வந்துட்டு நிக்கும் பொழுது அவங்களோட சொத்து வந்துட்டு எவ்வளவு மதிப்பு காமிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு இவங்க அவ்வளவு பிசினஸ் பண்ணி அத்தனை 1000 கோடி வச்சிருக்காங்களா? எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, எல்லாருமே மக்களுக்காக தான் நம்ம உழைக்கிறோம், மக்களுக்காக தான் இந்த பதவி, மக்களுக்கு பணி செய்யறோம்னு சொல்லிட்டு தான் நம்ம வர்றோம். அந்த மக்கள் பற்றே இல்லாம, மக்கள் மேல அன்பே இல்லாம நம்ம வந்த உடனே என்னமோ பெரிய கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா அது எந்த கட்சியா இருந்தா? இன்னைக்கு நான் சொல்றேன், காமராஜர் பிறந்த தினம் அன்னைக்கு தன் கல்யாணமே பண்ணிக்கல, 9 வருஷம் ஜெயில இருந்தாரு. தான் உறவுகளை வந்துட்டு அவங்க அம்மாவை கூட அவருடைய பீரியட்ல அவர் 9 வருஷம் இங்க பதவியில் இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு 5 முறை கூட வந்திருக்க மாட்டாங்க. இங்க வந்தாங்கன்னா எப்பமா கிளம்புறேன்னு கேட்பாராம். இன்னைக்கு அவரு ஒரு 18,000 பள்ளிக்கூடத்தை கட்டினேன்னு சொன்னாரு. அந்த பள்ளிக்கூடத்துல நான் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு படிச்சவன். காமராஜர் ஓபன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இன்னைக்கு வந்து அவரோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிச்சேன். இன்னைக்கு என்னோட 10 ஏக்கர் லேண்ட் வந்துட்டு இன்னைக்கு நான் டொனேட் பண்ணிருக்கேன், அவர் பேர்ல டொனேட் பண்ணிருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு கம்யூனிட்டி வந்து காலேஜ் ஃபார் 10th டிராப் அவுட்ஸ்க்கு, அப்புறம் வந்து ஒரு விடோஸ்க்கு சிறு குறு தொழில் ஒரு ட்ரைனிங் சென்டர், பிறகு ஒரு ஓல்டேஜ் ஹோம்காக எனக்கு வந்து 95,000 அவார்டு கொடுத்தாங்க சிபிஐல. அதை வச்சு நான் அட்வான்ஸ் கொடுத்தேன், அந்த லேண்ட் வாங்கினேன். என்னுடைய சம்பளத்துல நான் வாங்கின லேண்டை வந்துட்டு நான் டொனேட் பண்ணிருக்கேன் காமராஜர் பேர்ல. ஏன்னா நான் அரசியலுக்கு வரும்போதே நான் அரசியல்ல வந்துட்டு நிச்சயமா இந்த மக்களுக்கு ஏதாவது செய்தேன் அப்படின்னு சொன்னா நான் வந்துட்டு இதை பண்றேன்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்குரிய லேண்டை நான் டொனேட் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு டி அடிக்ஷன் சென்டருக்காக, அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சென்டருக்காக இப்போ நான் லேண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா படித்த கிராம இளைஞர்கள் எந்த வேலைக்கு போறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கோச்சிங் சென்டருக்காகவும் அதே மாதிரி ஆமா இப்ப நான் லேண்ட் பார்த்துட்டு இருக்கேன், அதையும் வாங்கி நான் இலவசமா கொடுக்க போறேன். அந்த என்ஜிஓஸ்க்கு தான் நான் கொடுக்க போறேன். இப்படி என்னுடைய சம்பளங்கள் எல்லாமே நான் வந்து அரசியல்ல நான் சம்பாதி
சம்பாதிக்க வரல, நான் போலீஸ்ல சம்பாதிச்ச பணத்தையும் என் மக்களுக்காக அடுத்த ஜெனரேஷனுக்காக நான் விட்டுட்டு போறதுக்காக நான் சாகும்போது நிச்சயமா ஒண்ணுமே நான் கொண்டாடல என்னோட தாயினோட வயிற்றுல இருந்து. அதே மாதிரி நான் சாகும்போதும் நான் ஒண்ணுமே இந்த இடத்துல எடுத்துட்டு போறதில்ல. இன்னைக்கு நான் இறந்தாலும் அடுத்த நாள் நான் மண்ணு தான் இந்த உலகத்துல, நான் கொண்டு போறதே கிடையாது. நான் எங்க இருந்து வந்தா நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருக்கிறோம், ஒரு இன்டெஃபினிட் லைஃப், டெத் இஸ் டெஃபினிட். அந்த மாதிரி வாழ்க்கையில அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம்? எதுக்கு இந்த பணம்? இந்த குழந்தைங்களுக்கு காமராஜர் அவர் பண்ணிட்டு போனார். இன்னைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு சொல்றாங்க, கரும வீரர் காமராஜர் சொன்னாங்க. அவர் தமிழ்நாடு தலைவர் மட்டும் கிடையாது, படிக்காத ஒரு மேதை, அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவரோட உண்மை, நேர்மை, இந்த மக்கள் மேல கொண்ட பற்று, அவரோட தியாகம், இத மாதிரி ஏன் அரசியல்வாதிகள் வரவே முடியாதா? ஈவன் காங்கிரஸ்ல இருந்து கூட காமராஜர் மாதிரி ஒருத்தர் வரவே முடியாதா? காமராஜர் மாதிரி நிச்சயமா ஒருத்தர் வரணும். அப்படி வந்தாதான் அந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல், அது உண்மையான அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, உண்மையா மக்கள் மேல அன்பு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் காமராஜருக்கு பிறகு வேற யாருமே சிஎம் ஆகவே இல்லையா? ஏன் அவங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், காமராஜர் ஐயாவுடைய இந்த பிறந்த நாள்ல நான் சொல்றேன், அவரு மாதிரி ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் வரலன்னா இந்த தமிழ்நாட்டினோட அரசியலும் அரசியல்வாதிகளும் எல்லாருமே பொய் பேசிட்டு இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது காமராஜர் ஆண்ட ஒரு மண். காமராஜர் மாதிரி ஒரு அரசியல்வாதி எந்த காலத்துல நம்ம பார்க்க போது இந்த மக்கள். நீங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம பேசின டாபிக்ல காவல்துறையில ஷார்டேஜ் இருக்கு, மேன் பவர் ஷார்டேஜ் இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்கள் இப்போ பணியில் சேர்ந்த காலத்தில் பெண்கள் காவல்துறையில் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் எம்ஜிஆர் பீரியடில் தான் நீங்கள் பணியமர்த்தப்பட்டீங்க. சில நூறுகள் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி எல்லா துறையிலுமே பெண்கள் வந்துட்டாங்க, காவல்துறையிலுமே பெண்கள் அதிக அளவில் வந்துட்டாங்க. பெண்களுக்குன்னு தனி காவல் நிலையம் இந்த மாதிரி வந்துட்டாங்க. அரசியல்னு வரும்பொழுதும் அரசியலுக்கும் பெண்கள் அதிகமாக வந்துட்டாங்க, நிறைய வர்றாங்க. ஆனால் பொறுப்புகள்னு பார்க்கும் பொழுது இப்போ ஒரு கட்சியில் ஒரு பொறுப்போ இல்லை ஒரு எம்எல்ஏ பொறுப்பு, எம்பி, இந்த மாதிரி ஆக முடியலையே. தமிழ்நாட்டில இருந்து அதிக பெண்கள் ஆக முடியலையே, ஏன்? இல்ல, இப்போ போலீஸ்ல அதிக பெண்கள் வராங்கன்னு சொன்னா அது ஒரு துறை, அது சிஎம் முடிவு எடுக்கிறாருன்னு சொன்னா அந்த துறையில நிறைய பெண்களை என்லிஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஆனா இது அரசாங்கம் அந்த இந்த அரசியல்ல மேல் டாமினேஷன் தான் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா மேல் தான் ரொம்ப அறிவாளிகள் மாதிரியும் அவர்கள் தான் ஒரு பண்ணக்கூடிய வேலைங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா நிச்சயமா பெண்களை நீங்க அதிக அளவுல அவங்க சொல்ற மாதிரி 33% பெண்கள் கொடுக்கணும், இல்ல 50% பெண்கள் கொடுக்கணும் ஒவ்வொரு அரசாங்கமும் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதை சட்டமா நிறைவேற்றி ஒரு 50-50ங்கிறத இல்ல 33% பெண்கள்ங்கிறத அவங்க அந்த சட்டத்தை இவங்க நிறைவேற்றவே இல்லை. அப்படி நிறைவேற்றினாலும் அது அமலுக்கு கொண்டாடுறதே கிடையாது. ஏன்னா அந்த பதவி வெறி கொண்டு நிக்கிறாங்க இந்த ஜென்ஸ். அதே மாதிரி பாருங்களேன், அரசியல் ஒரு சாக்கடைங்கிறாங்க. நான் சொல்றேன், பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு வாங்க, இந்த சாக்கடையெல்லாம் கழிவு தள்ளுவோம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு போலீஸ் வேலையை முடிச்சிட்டு நான் அரசியலுக்கு வரேன். ஏன் வாழ்க்கையில ஒரு நாளாச்சும் பொதுமக்களுக்கு வாழ்க்கையில பொதுமக்களுக்கு இல்ல வாழ்க்கையில அதாவது பொதுமக்களுக்கு வேலை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கணும். நீ என் குடும்பம், நான் 4 பேரோட செத்து போறேன், அவனுக்காக ஒரு வேலை பார்க்கிறேன், ஒரு காரு, ஒரு வீடு, அதுக்கு அப்படியே நான் சாகுறேன் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு நீங்க பொதுமக்களோட பணி செய்றீங்க. இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்ப நீங்க ஒரு யூடியூப் வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி நான் சொல்றேன், பொதுமக்களுக்கு பொது பணி செய்யறதுக்கு ஒரு இந்திய மக்களும் வந்தே ஆகணும். நீங்க வந்தீங்கன்னா இந்த நாட்டை மாத்திரலாம். எதுக்கு பயப்படுறீங்க? என்ன பெண்களுக்கு இங்க என்ன ஒண்ணுமே கிடையாது, எல்லாருமே மனுஷங்க தான். உங்க குடும்பத்துல நீங்க ஆண்களை பார்க்கவே இல்லையா? அண்ணன் அப்பா எல்லாம் நம்ம கணவர்லாம் பார்க்கவே இல்லையா? இங்கேயும் அதே ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா அரசியலுக்கு பெண்கள் வந்தாகணும். இது ஒரு தப்பான இடமே கிடையாது. அரசியல் சட்டங்களை உருவாக்கி இல்ல, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மாறிடுச்சு. தப்புன்னு நினைச்சு அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. வந்தாலும் நான் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கட்சிக்காக உழைக்கிறேன், மக்கள் பணி செய்யறேன் அப்படின்னா என்னுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும்ல. அப்படி எங்கேயுமே கிடைக்கிறது இல்லையே. நாளைக்கு எனக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்ல ஒரு எம்பி சீட்டோ ஒரு பெண்களுக்கு கிடைக்கணும்ல. நான் எத்தனை ஆண்டு காலமானாலும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன், என்னால வளர முடியாது, ஆண்களே தான் வராங்க அப்படின்றப்போ பெண்கள் அடுத்து வரக்கூடிய பெண்கள் எப்படி வருவாங்க? அதை இந்த அரசியல்வாதிகள் சிந்திக்கணும். இப்ப நீங்க பாருங்க, இப்ப நேருஜி இருந்தாங்க. நேரு, நம்மளோட முன்னாள் பாரத பிரதமர் நேரு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு அவர் கடிதம் எழுதுறாரு இந்த இந்தியாவை பத்தி. அப்போ இந்திரா காந்தி வராங்க அந்த பொசிஷனுக்கு.
இந்திரா காந்தி வந்துட்டு ஒரு இரும்பு பெண்மணியா நாட்டை ஆளவே இல்லையா? கரெக்டா? அவங்களோட மரணமே பாருங்க இந்த பொதுமக்களுக்காக தான், அதாவது தன்னோட உயிரை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதே மாதிரி இப்ப அன்னை சோனியா காந்தி வரலையா, இன்னைக்கு அம்மா பிரியங்கா காந்தி வரலையா, பெண்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கனிமொழி வரலையா, இன்னைக்கு ஜெயலலிதா மேடம் வரலையா? இப்படி பெண்கள் நல்ல பெரிய பொசிஷன்ல வராங்க. பெரிய பொசிஷன்ல அந்த பாரம்பரிய இல்ல, அந்த சொன்னதுல இல்ல ஜெயலலிதாவை தவிர மத்த எல்லாருமே அரசியல் பின்புலம் உள்ள இல்ல, மேபி அரசியல் பின்புலமா இருந்தாலும் தன்னுடைய ஒரு டாக்டரோட ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவங்க பையன் டாக்டர் ஆகுறது இல்ல. ஏன்னா ஒரு விளிம்பு நிலையில இருந்து ஒருத்தவங்க வராங்க. இன்னைக்கு உங்க கட்சியிலுமே சாதாரண கிராமத்துல இருக்கவங்க பெண்கள் எல்லாம் இருக்காங்க, கட்சியில இருக்காங்க. எல்லா கட்சிகள்லயுமே சாதாரண கிராமங்கள் நகரங்கள்ல இருக்கவங்க இருக்காங்க. அவங்களால ஏன் வர முடியல? வர முடியும். உங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கணும். அந்த பெண்களுக்கு வந்துட்டு நம்ம போக முடியும், நம்மளால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா வந்துட்டு அரசியல எல்லாருக்கும் அந்த சிந்தனை இருக்கு. சாதிக்கணும்னு தான் வர்றாங்க. மக்கள் பணி செய்யணும், நம்ம அந்த கட்சியில உழைச்சு ஒரு நிலைமைக்கு வரணும் தான் எல்லாரும் வராங்க. யாருமே தடுத்து நிறுத்தல. இப்ப என்ன யாராச்சும் தடுத்து நிறுத்தினாங்களா? இப்ப நான் போலீஸ்ல இருந்தேன், ரிட்டையர்ட் ஆயிட்டு நான் அரசியலுக்கு வந்தேன். இப்ப உங்களோட பேட்டி கொடுத்திருக்கேன். இப்ப வந்து தலைவர் ராஜீவ் காந்தியோட இருந்து அடிபட்டேன். அதுல நான் சாட்சி சொன்னேன். அதுல எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு 140 வருஷம் காங்கிரஸ் கட்சியில உழைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா? 142 கோடி மக்களுக்கும் என்ன தெரியும். ஏன்னா என்ன தெரிய வச்சுக்கிட்டேன். தெரியும் மேடம், இல்லன்னு சொல்லல. இன்னொரு 10 வருஷம் காங்கிரஸ் கட்சியில உழைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்ல தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருமா? இப்ப எனக்கு எதுக்கு அந்த தலைவர் பொறுப்பு? எனக்கு எதுக்கு எம்எல்ஏ பொறுப்பு? இல்ல எதுக்கு கட்சி உங்களுக்கு கொடுக்குமா? நான் அந்த சிந்தனைக்கே வரல. நான் வந்துட்டு ஏன் மக்களுக்காக எனக்கும் மக்களுக்கு தான் பிரச்சனை. அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் மக்களுக்கு நான் விழிப்புணர்வை ஏற்படுத்த எம்எல்ஏ ஆனாதான் என்னோட தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் நினைக்கிற பெண்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா உங்க கட்சியில? இல்ல, நீங்க எல்லாருக்குமே கொடுக்கவே முடியாது. இப்ப வந்துட்டு இப்ப வந்து நீங்களும் அதே ஆணாதிக்க மனநிலையில தான பேசுறீங்க. அப்படிதான் பேசுவேன். மனநிலையில கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு இப்ப ஒரு 10 சீட் எம்எல்ஏ சீட் வந்துட்டு இப்ப அலையன்ஸ்ல நாங்க நிக்கிறோம்னு சொன்னா அந்த 10 சீட் வந்துட்டு அதுக்கு தகுதியான பெண்கள் வந்தாதானே அவங்க கொடுப்பாங்க. நான் இல்லையா தகுதியான பெண்களே இல்லையா காங்கிரஸ்? தகுதியான பெண்கள் காங்கிரஸ்ல இல்லையான்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க சொல்லணும் 50% இருந்தாங்கன்னா நிச்சயமா ஆண்களுக்கு 50 கொடுங்க, இங்க 50 கொடுங்கன்னு சொன்னா 5 பேர் இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையவே கிடையாது. இன்னும் அந்த வந்துட்டு பெண்களுக்கான அந்த சட்டத்தையே வந்துட்டு அவங்க அமல்படுத்தவே இல்லை. 50% எங்க இருக்காங்க பெண்கள்? கிடையவே கிடையாது. எந்த கட்சியும் கிடையாது. போட்டாதான் நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு இருக்கீங்க. சீட் இல்ல, சில கட்சிகள் பெண்கள் வந்தாதானே. இப்ப வந்து எந்த கட்சியில நீங்க வேணா பாருங்க, இந்த பெண்கள் வந்துட்டு 50% பெண்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமா எங்களுக்கு 5 சீட் கொடுக்கணும்னா அது சட்டமாக்கப்பட்டுச்சுன்னா கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். ஆனா சட்டமே இல்லாத அவங்க வந்து இன்னைக்கு மேல் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்துட்டு இந்த மேல போட்டாதான் வந்துட்டு அவர் பண்ணுவாருங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்காங்க போல இருக்கு அவங்க மனசுல. அதனாலதான் இப்ப மேலுக்கு தான் வந்துட்டு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு வந்துட்டு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நிச்சயமா வந்துட்டு லஞ்சம் குறையும், வெட்டது குத்துறதெல்லாம் குறையும், ரவுடித்தனெல்லாம் குறையும், எல்லாமே குறையும். பெண்கள் குடும்பம் வீட்டை எப்படி நடத்துறாங்களோ அப்படி நிச்சயமா வந்துட்டு இந்த அரசியலையும் இந்த அரசியலமைப்பு சட்டங்களையும் அழகா வந்துட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்து நல்ல சட்டங்களா ஏற்படுத்துவாங்க. இன்னைக்கு வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு என்ன பொறுத்த அளவு இப்ப இன்னைக்கு சாராயத்துல வந்துட்டு 65 பேர் 69 பேர் சொல்றாங்க செத்து போயிருக்கிறாங்க. ஆனா இந்த சாராயம் தேவையே கிடையாது. ஈவன் கனிமொழி மேடம் பேசினாங்க, இந்த சாராயம் வந்துட்டு பெண்களை வந்துட்டு விதவையாக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன செய்தாங்க? ஆனா அவங்க வந்த பிறகும் அதை எடுக்கவே இல்லை. எல்லாருமே என்ன பண்றாங்க? வருமானத்தை தான் பாக்குறாங்களே தவிர மனுஷோட உயிரை பாக்குறதே இல்லை. நான் என்ன தெரியுமா பண்றேன்? நான் 37 வருஷம் இந்த போலீஸ்ல வேலை பார்த்துட்டேன். இன்னைக்கு எந்த ஸ்டேஷன்ல இருந்தும் எனக்கு தெரியாம குறைகள் நடக்கலாம். ஆனா இது வரையும் எனக்கு தெரிஞ்சு நான் குறை செய்த மாதிரி மக்களுக்கு வந்துட்டு நான் தீமை செய்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒரு மக்களோட வரி பணத்துல சம்பளம் வாங்குற நம்ம மக்களை பாதுகாக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அக்கறையே இல்லாம வருமானம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப மக்கள் வந்துட்டு அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. மக்கள் மேல பற்று இல்லாத, அன்பு இல்லாத, அது ஆணா இருந்தாலும் அரசியல்ல பெண்ணா இருந்தாலும் நான் ஒரு தலைவரையே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவேன், தலைவர் சொன்னதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அலையன்ஸ் கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தலைவருக்கு சொன்னா அடுத்தது வந்துட்டு அவருக்கு மறுப்பு சொன்னா அடுத்து சீட்டு கொடுக்க மாட்டார் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க மக்கள் பணி செய்யவே வரல. உங்க பதவியை தான் தக்க வச்சிருக்கிறீங்க. எனக்கு பதவி தேவையே கிடையாது. நான் இதை பேசுவேன். நான் ஓட்டு போடுற இந்திய ஒரு குடிமகளா இருந்து எனக்கு உரிமை இருக்கு. இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒவ்வொரு மக்களும் கேட்கணும்.
நீங்க வந்து கேட்க வெளிவரும் பொழுதுதான் நிச்சயமா வந்துட்டு அரசாங்கமும் சரியா நடக்கும். உங்களுக்காக தான் அரசு, மக்களுக்காக தான் இந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே உங்களோட வரி பணத்துல அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க உங்களை மிரட்டுறதோ உருட்டுறதோ உங்க மேல அதிகாரம் பண்றதோ லஞ்சம் கொடுங்கன்னு கேட்கறதோ இதையெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்னை கொன்னுடுவான், என்ன லாரி வச்சு அடிச்சிருவான், இப்ப மணல் கொள்ளை நடக்குது கேட்க மாட்டேன்னா இல்ல, போராட்டம் பண்ணுங்க, ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி போராட்டம் பண்ணுங்க. ஒரு கிராமத்துல நீங்க ஒருத்தர் மட்டும் கேட்காதீங்க, அத்தனை பேர் வெளியில வந்து ஒரு போராட்டம் பண்ணி இந்த தப்பு நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த கவர்மெண்ட் ஆபீசர் நிச்சயமா வந்துட்டு அவர் வந்துட்டு வேலையை விட்டு எடுக்கப்படுவார், இல்ல இந்த அரசு மாற்றப்படும். இப்படிதான் விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். எனக்கும் மக்களுக்கு தான் பேச்சு தவிர எனக்கு எம்எல்ஏ பதவி எம்பி பதவி அதை கொடுங்க, நான் 5 வருஷம் இருந்துட்டு நான் போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வரவே இல்லை. போராட்ட களத்துக்கு வர சொல்றீங்க? போராட்ட களத்துக்கு இல்ல, உரிமையை கேட்க சொல்றேன், அவங்களோட உரிமையை கேட்க சொல்றேன். இன்னைக்கு ஒரு காந்தி நினைச்சு இன்னைக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டார். அன்னைக்கு அவர் ஒரு தனி மனுஷனா இருந்து அத்தனை மக்களையும் அவர் ஒன்று சேர்த்தாரு. அன்னைக்கு அவரோட பேச்சு கேட்டோம். இன்னைக்கு ஆங்கிலேயரை நம்ம ஓட ஓட விரட்டிட்டு இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் வாழுறோம். அதே மாதிரி தவறு எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்க மக்கள் முன் வரலன்னா, நான் அமைதியா போனேன்னா அந்த தப்போட உடந்தையா தான் போறேன்னு அர்த்தம். அதனால தப்ப வந்து கேட்கணும். இது தப்பு. இன்னைக்கு யூடியூப் இருக்குது, இன்னைக்கு நிறைய மீடியாஸ் ஊடகங்கள் வந்துருச்சு. எந்த மூலையில இருந்தாச்சும் அந்த செல்போன் வச்சு பாக்குறாங்க, அதுல கேள்வி கேட்கலாம். அந்த மக்களுக்கு உரிமை இருக்கு. இந்த தப்பு என் இடத்துல நடக்குது, இதை நீங்க வந்துட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கட்டாயம் நீங்க லஞ்சம் கொடுத்தா தானே அவர் லஞ்சம் வாங்குறாரு. நீங்க லஞ்சம் கொடுக்கலன்னா அவர் எப்படி லஞ்சம் வாங்குவாரு? அப்ப கொடுக்கறதும் குற்றம் இல்லையா? கொடுக்கறதும் குற்றம் சட்டப்படி. அதனால லஞ்சம் கொடுக்காம நீங்க இருந்து பாருங்க. அந்த ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆனா பரவாயில்ல, நம்ம மேல அதிகாரிகள் இருக்காங்க, சொல்லி பார்ப்போம். அவர் எப்படி லஞ்சம் கேட்பாருன்னு பாத்துருவோம். ஏன் நீங்க வந்து சீக்கிரமா ஒரு காரியம் நடக்கணும் நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்க? அப்போ மக்களுக்கு ஏன் அந்த அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது? அந்த விழிப்புணர்வு நமக்கு எல்லாருமே சீக்கிரமா வேலை நடக்கணும் லஞ்சம் கொடுக்குற ஆட்கள் கிடையாது. அதோட பெர்சன்டேஜ் கம்மி. அக்யூஸ் பண்ண முடியாது. கொடுத்தா தானே நம்ம கொடுக்க வேண்டாம். நம்ம கொடுக்காம விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். நீங்க தான் எஜமானர்கள், நீங்க தான் ஓட்டு போடுறவங்க, நீங்க தான் இந்த அரசாங்கத்துக்கு வரி பணம் கொடுக்கறவங்க. உங்களோட பணத்தை வாங்கி தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்க? கொடுக்காதீங்க. பார்க்கலாம், நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க. குறிப்பா அதிகாரத்தில் பெண்கள் வந்தால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. வருங்கால இந்தியா வந்துட்டு நம்ம உலக நாடுகள்ல தலை நிமிர்ந்து நிக்கணும்னு சொன்னா இளைஞர்கள், அதுவும் படித்தவர்கள் கட்டாயமா அரசியலுக்கு வாங்க, அரசியல் தலைவர்களா வாங்க. உங்களோட வேலையெல்லாம் நீங்க பண்ணுங்க, ஆனா அரசியலுக்கு வாங்க. உங்களோட சட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய உரிமைகளை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக கட்டாயம் இந்த ஜெனரேஷன் போயிடுவாங்க. அடுத்த ஜெனரேஷன் படித்தவர்கள் இளைஞர்கள் அரசியல்வாதிகளா மாறுங்க. அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார்.